ஒரே ஒரு கட்சியாக திமுக மற்றும் இந்த கூட்டத்திலே பங்கேற்கவில்லை. திமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். மீண்டும் எதற்காக சென்று நாங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்று எங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும், எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் எப்பொழுதோ தெரிவித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். திமுகவில் அங்கமாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய கமல்ஹாசனும் இன்றைய கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார். அதே போன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒரு உறுப்பினர் சுதீஷ் இருக்கின்றார். அவரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார் என்று பிரேமலதா தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று மேலும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் எடுக்கக்கூடிய திமுக மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு சில அரசியல் காரணங்களும் அதற்காக முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணியில் முக்கியமான கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற தமிழக கட்சிகள் எல்லாம் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வந்த பிறகு இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கும். முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய இடங்கள் குறையக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அது 31 அல்லது 32 மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் குறைக்கப்பட்டுவிடக் கூடாது என்பது முதலமைச்சருடைய ஒரு அறிவுறுத்தலாக முதலமைச்சருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதே நேரம் ஒருவேளை மத்திய அரசு சொல்லக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் 50% அளவு இடத்தை அதிகரிக்கப் போகின்றோம், தமிழ்நாடு புதுச்சேரிக்கு 40 இருக்கும் பொழுது அதை கணக்கிட்டு 20 உயர்த்தி மொத்தமாக அந்த 39 தமிழ்நாட்டிற்கானதை 49 59 வரை கூட நாங்கள் உயர்த்துவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்தால் அதை தமிழக அரசு ஆதரிக்குமா, தமிழக முதலமைச்சர் ஆதரிப்பாரா, அல்லது தொகுதி மறுவரையறை என்பதையே கைவிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் முதலமைச்சர் இருக்கின்றாரா என்பது இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தெரிய வந்துவிடும். ஏனென்றால் 2 விதமான கருத்துகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் இடங்களை அதிகரிக்க வேண்டாம், இப்போது இருக்கக்கூடிய அந்த 543 என்ற எண்ணிக்கையே போதுமானது என்ற கருத்தை முன்வைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் வேறு ஏதேனும் ஒரு காரணிகளை பயன்படுத்தி, குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவு அதே சதவீதத்தில் மொத்த இடங்கள் இருக்கும் என்ற அடிப்படையில் மாநிலங்களுக்கு உறுதி கொடுத்து எண்ணிக்கையை நீங்கள் 800க்கு மேலே உயர்த்த வேண்டும் என்றால் உயர்த்திக் கொள்ளலாம் என்ற கருத்தை சொல்லக்கூடிய கட்சிகளும் இருக்கின்றார்கள். எனவே இதற்கு இடைப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள், அது தமிழக காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்பது முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இன்றைய கூட்டத்தில் தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் வருகை தந்த பிறகு இந்த கூட்டம் தொடங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிலையில் அதன் பிறகு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே மாமல்லபுரத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி சில அரசியல் நிலைப்பாடுகளை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எடுத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டோடு தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு நடத்தக்கூடிய இந்த முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் பங்கேற்பதற்கும் அவர்கள் இசைவு தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். அரசில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், அரசில் அங்கம் பெறாமல் அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சிகள் என்று இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட இன்றைய கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றார்கள். கூட்டத்தில் பங்கேற்று தற்போது முதலமைச்சர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் முக்கியமான அந்த ஆலோசனை எல்லாம் இடம்பெற இருக்கின்றன. என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது குறித்து முடிவை முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கட்சிகள் எட்ட இருக்கின்றன. தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவின் 30 எம்பிக்கள், அதிமுகவின் 4 எம்பிக்கள், பாமகவின் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கவில்லை என்ற தகவலும் கூடுதலாக கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்க இருக்கக்கூடிய தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வேறு எந்தெந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள், வேறு யாரெல்லாம் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள், முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பதை கையில் எடுத்திருந்த ஒரு முக்கியமான அரசியல் கட்சி என்றால் இந்திய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள், கிட்டத்தட்ட 5 மாநில முதலமைச்சர்களை சென்னைக்கு வரவழைத்து மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்புவதற்கு திமுக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக இருந்து நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இன்றைக்கு அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழக அரசு எடுத்திருக்கின்றது. முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெறுகின்றது. ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி இருந்த அதே நடைமுறையை தான் தற்போதும் வலியுறுத்தி இருக்கின்றது தமிழக வெற்றி கழக அரசு. அதாவது
நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு மக்கள் தொகையை ஒரு அளவீடாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட திமுகவினுடைய 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. திமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றது. மக்களவை, மாநிலங்களவை என்று திமுகவிற்கு இருக்கக்கூடிய 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. திமுக புறக்கணித்திருக்கின்றது. அதே போன்று திமுகவை தொடர்ந்து அதிமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றது. தங்களுடைய மாநிலங்களவையை சார்ந்த உறுப்பினர்களை இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அதிமுக அனுமதிக்கவில்லை. எனவே முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுகவும் வருகை தரவில்லை என்பதை பார்க்கின்றோம். மொத்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த திட்டத்தை, அதாவது இதன் காரணமாக பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கக்கூடிய நிலையிலே தமிழ்நாட்டினுடைய மக்களவை, மாநிலங்களவை இடங்கள் 57 இருக்கின்றன. அதில் ஏறக்குறைய 37 உறுப்பினர்கள் இன்றைக்கு பங்கேற்கவில்லை. அந்த 37 பேரிலும் கூட திமுகவினுடைய 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சில விஷயங்களில் தமிழக வெற்றி கழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பாராட்டினாலும் ஒரு சில விஷயங்களில் அரசியல் ரீதியாக தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்து அந்த விஷயங்களை எல்லாம் கண்டிக்கக்கூடிய நிலையில் பாமக தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய கூட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி பங்கேற்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விரைவில் தமிழகத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே கூட்டணிகள் எல்லாம் மாறி அமையக்கூடும். கூட்டணி குறித்த சில முடிவுகளை பெறுவதற்கு இன்றைய கூட்டம் கூட உதவிகரமாக இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பாமகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. எனவே பாமகவும் புறக்கணித்த கட்சிகளின் வரிசையிலே தற்போது இணைந்திருக்கின்றார்கள். திமுக, அதிமுகவை தொடர்ந்து பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும், அதே போன்று திமுக துணையோடு மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டிருந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசனும் கூட திமுகவினுடைய நிலைப்பாட்டு அடிப்படையிலே இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. வெளிநாட்டில் இருப்பதன் காரணமாக அவர் பங்கேற்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் திமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவிற்கு திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியை சார்ந்த கமல்ஹாசனும் பங்கேற்கவில்லை என்ற அடிப்படையில் அவரும் புறக்கணித்திருக்கின்றார். சரியாக 3 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. மதிமுகவினுடைய வைகோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளினுடைய உறுப்பினர்களும் கூட இன்றைய கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 20 உறுப்பினர்கள் வரை பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தற்பொழுது இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. கூட்டத்திலே முக்கியமாக அந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன? மக்கள் தொகையை ஒரு அளவுகோலாக வைத்தால் தமிழகத்தினுடைய எண்ணிக்கை 31 கூட குறைந்துவிடும். அதே நேரம் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலே மக்களவை தொகுதிகள் இடங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 816 அதிகரிக்கும் பொழுது தமிழ்நாடு ஏற்கனவே தன் வசம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கூட கிட்டத்தட்ட ஒரு 8 உறுப்பினர் இடங்களை இழப்பதற்கான அபாயம் இருக்கின்றது. மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மறுவரையறை செய்யப்பட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.